அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தூரம் மற்றும் நேரம் கணக்குகளை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து போடுறோம். அதே போல் இதில் சால்வ் பண்ணுற எல்லா சம்முமே வந்து ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் சால்வ் பண்ணியிருப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட். இப்போது பேசிக் லெவலில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் போடுறேன், மீடியம் லெவலில் இருக்கிறதுலாம் செகண்ட் பார்ட்டில் போடுறேன், டஃப் லெவலில் இருக்கிறதுலாம் வந்து தேர்ட் பார்ட்டில் போடுறேன். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. தூரம் மற்றும் நேரம் இந்த டாபிக் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மூணே விஷயம் தெரிஞ்சால் போதும். முதல் விஷயம் ஃபார்முலா, எஸ்டிடி. ஃபார்முலாக்கான ஷார்ட்கட் இதுதான், எஸ்டிடி. ஃபோன் ஐஎஸ்டி எஸ்டிடிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, எஸ்டிடி தான் வந்து ஷார்ட்கட்டு. எஸ்டி ஈக்குவல் டு டி, இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. இப்போ டின்றது வந்து தூரம், டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ்னா தூரம். டிங்கிறது வந்து டைம், அதாவது தமிழில் நேரம், டைம்னா நேரம். எஸ்ங்கிறது வந்து ஸ்பீடு, ஸ்பீடுனா வந்து வேகம். இவ்வளோதான். இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்மளுக்கு எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். சப்போஸ் இப்போ கேள்வியில் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்னா, அதாவது தூரம் கேட்குறாங்கன்னா, ஸ்பீடும் டைமும் கொடுத்துட்டு இருப்பாங்க, அதை பெருக்கணும்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அதே போல் டைம் கேட்குறாங்கன்னு வச்சுங்க, டைம் கேட்குறாங்கன்னா டைம் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஸ்பீடை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா D/S, அதாவது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு வரும். அப்படி போட்டிங்கன்னா டைமோட மதிப்பு கிடைச்சிடும். இதே வந்து ஸ்பீடு கேட்டாங்கன்னா இங்கே இருக்கிற டி வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிஸ்டன்ஸ் பை டைம்னு வரும். இவ்வளோதான். இதில் வந்து ஒரு சில டேர்ம் வந்து தெரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 1 கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர், அதாவது 1000 மீட்டர் இல்லைங்களா, அது தெரியணும். அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 60 நிமிடங்கள். அதே போல் 1 நிமிடத்துக்கு வந்து 60 செகண்ட். மொத்தமாக ஒரு ஹவருக்கு வந்து 60 × 60, அதாவது 3600 செகண்ட். 1 மணி நேரத்துக்கு வந்து 3600 நொடி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம எப்படி கேட்டாலும் சரி ஆன்சர் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம லாஜிக் யூஸ் பண்ணி தான் வந்து சம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதனால் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் டைரெக்டாக ஃபார்முலாவே வந்து உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டால் அதுக்கு யூஸ் ஆகும். கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு காரு 1 மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் தொலைவாக கிடக்குது. அப்படி இருக்கிறப்போ 12 நிமிடத்தில் அந்த கார் எவ்வளோ தூரம் கடந்திருக்குன்றதா வந்து கேள்வி. இதை வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி போகலான்றதை பார்க்கலாம். முதல்ல 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க, 12 நிமிடத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்னு கேட்குறாங்க. இப்போது நம்மளுக்கு வந்து கேள்வியில் நிமிடத்தில் கேட்குறாங்க, அப்போது மணியை நிமிடமாக மாற்றிங்க. 1 மணி நேரத்துக்கு வந்து 60 நிமிடம், 60 நிமிடத்தில் 50 கிலோமீட்டர் கிடக்கு இல்லைங்களா. இப்போது 12 நிமிடத்தில் எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, நிமிடம்லாம் ஒரு பக்கம், கிலோமீட்டர்னா ஒரு பக்கம், சரிங்களா, ஒரே பக்கமாக எழுதிட்டோம். இதை வந்து நம்ம குறுக்கு பெருக்கள்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ மேலேயும் கீழேயும் எதுக்கு வந்து மதிப்பு இருக்குன்னு பாருங்க, ரெண்டுத்துலையுமே மதிப்பு இருக்கிறது இதுதான். இதில் ஒரு மதிப்பு இல்லையா, அப்போது இது என்ன பண்ணணும்னா, இங்கே 12 என்ன பண்ணால் 60 ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 12 × 5ஆல் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 60 வந்துடும். அதே போல் இங்கே 5ஆல் பெருக்கி இருக்குமா, இங்கேயும் 5ஆல் பெருக்கணும். எந்த எண்ணெய் வந்து 5ஆல் பெருக்குனா உங்களுக்கு 50 வரும்னு பார்த்தீங்கன்னா 10. ஓ 10 நம்மளுக்கு தேவையான பதில் வந்துருச்சு. 10 கிலோமீட்டர்ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அதாவது 12 நிமிடத்தில் 10 கிலோமீட்டர் தூரம் கடந்திருக்கும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி. கேள்வி என்னன்னா, ஒரு கார் 3 மணி நேரத்தில் 150 கிலோமீட்டர் பயணிக்குது. அப்படி இருக்கிறப்போ 12 நிமிடத்தில் எவ்வளவு தொலைவை பயணிச்சிருக்குன்றதான் வந்து கேள்வி. இப்போ நம்மளுக்கு வந்து 3 மணி நேரத்துக்கு கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரத்துக்கு 150 கிலோமீட்டர்னா 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் பயணிச்சிருக்குமா, சரிங்களா. ஒன்றும் இல்லை, 3 மணி நேரத்துக்கு 150 கிலோமீட்டர்னா 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர், 50 50 50 மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா 150 கிலோமீட்டர். இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்தில் வந்து அந்த கார் வந்து 50 கிலோமீட்டர் பயணிக்கும். நம்ம லாஸ்ட் சம்மில் போட்ட மாதிரி தான் இப்போது நிமிடத்தில் கேட்குறாங்க. நம்ம மேலேயும் நிமிடத்தை மாற்றிக்கலாம், அதாவது இந்த 1 மணி நேரத்தை நிமிடமாக மாற்றிக்கலாம். 60 நிமிடத்தில் 50 கிலோமீட்டர். இப்படி இருக்கிறப்போ 12 நிமிடத்தில் எத்தனைன்னு கேட்குறாங்க. அதே தான் இப்போது லாஸ்ட் டைம் போடும்போது இப்படி போயிருப்போம், இப்படி போனாலும் சரி அப்படி வந்தாலும் சரி. இந்த 60 என்ன பண்ணால் 12 வரும்னா 5ஆல் வகுத்தா 12 வரும். இங்கே 5ஆல் வகுத்தோமா, அதே மாதிரி இங்கேயும் 5ஆல் வகுக்கணும். வகுத்தோம்னா 10 கிலோமீட்டர் தான் வந்து இந்த கேள்விக்கான
விடை. இதே மாடல்ல ஒரு சம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த சம்மை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. கேள்வி என்னன்னா, ஒரு கார் வந்து 420 கிலோமீட்டர் வந்து 5 மணி நேரத்துல கடக்குது. அப்படி இருக்கிறப்போ 7 மணி நேரம் 30 நிமிடங்கள்ல எவ்வளவு தொலைவை கடக்குன்றது தான் வந்து கேள்வி. இந்த கேள்விக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கு உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் மென்ஷன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. அப்போதான் நீங்க எந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு கார் வந்து 60 கிலோமீட்டர் பர் மணி, ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. அப்படி போறப்போ ஒரு குறிப்பிட்ட தொலைவை 4 மணி நேரத்துல கடக்குது. அப்படி இருக்கிறப்போ அந்த கார் வந்து கூடுதலா, அதாவது விரைவா ஒரு 20 கிலோமீட்டர் விரைவா போனா எவ்வளவு நேரத்துல அந்த குறிப்பிட்ட தொலைவை கடக்கும்ன்றது தான் வந்து கேள்வி. இதுல வந்து எவ்வளவு தூரம் நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் போச்சுன்னா 4 மணி நேரத்துக்கு 240 கிலோமீட்டர் போகுமா? இப்போ தூரம் வந்து 240 கிலோமீட்டர். இப்போ 60ல் போனா 4 மணி நேரத்துல போகுது. இதே வந்து 20 கிலோமீட்டர் கூடுதலா, அதாவது விரைவா போனா 80 கிலோமீட்டர் வேகத்துல போகுமா? அப்போ 80ஆல வகுக்கணும். வகுத்தோம்னா 3.0, 3 மணி நேரத்துல அந்த தொலைவை கடக்கும். இதுதான் வந்து பதில். அடுத்து கேள்வி என்னன்னா, ஒருத்தர் வந்து 15.6 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு மணி நேரத்துக்கு போகிறாரு. அப்படி இருக்கிறப்போ 2 நிமிஷத்துல அவர் எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பாரு அல்லது எவ்வளவு தூரம் போயிருப்பாருன்றது தான் வந்து கேள்வி. பதில் பாருங்க, எல்லாமே வந்து மீட்டர்ல இருக்கு. அப்போ நம்ம எல்லாத்தையுமே மீட்டர்ல மாற்றணும். சரிங்களா? இப்போ 15.6 கிலோமீட்டர் பர் மணி. சரிங்களா? பர் மணினா ஒரு மணி நேரத்துக்கு. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு நம்மளுக்கு நிமிடத்துல தேவை. அப்போ நிமிடத்துல மாத்திக்கணும். 60 நிமிடம், ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடம். இப்போ நம்மளுக்கு மீட்டர்ல தேவை. இதை வந்து மீட்டரா மாத்தணும்னா, அதாவது இது கிலோமீட்டர்ல இருக்கு, மீட்டர்ல மாத்தணும்னா இன்ட்டு 1000. அப்போ 15,600 மீட்டர் தான் வந்து இது மீட்டரோட மதிப்பு. அதாவது 15.6 கிலோமீட்டரோட மதிப்பு 15,600 மீட்டர்ன்றது தான் வந்து மதிப்பு. நம்மளுக்கு தேவை 2 நிமிஷத்துக்கு. அப்போ 2 நிமிஷத்துக்கு எத்தனை மீட்டர் வந்து கடத்திருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. இது தெரியாது. இப்போ நம்ம முன்னாடி போட்ட மாதிரி தான் இந்த 2 வேல்யூ இருக்கு இல்லைங்களா? இந்த 60 வந்து என்ன பண்ணா 2ஆ மாறும்னு பாருங்க. 30ஆல வகுத்தோம்னா, சரிங்களா, வகுத்தோம்னா 2ஆ இருக்கும். சரிங்களா? அதே போல இந்த பக்கமும் அதே 30ஆல வகுக்கணும். சரிங்களா? 15,600/30. 0க்கு 0 கேன்சல். 3ஆம் வாய்ப்பாடில் 5 முறை, 3ஆம் வாய்ப்பாடில் 2 முறை, 0. 520 மீட்டர். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. ஒன்றும் இல்லை, கேள்வியை தெளிவாக பார்த்துட்டு அதில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக எழுதிட்டு, அது வந்து இப்போ நிமிஷத்தில் கேட்டாங்கன்னா எல்லாத்தையுமே நிமிடத்தில் மாற்றிக்கிங்க, மீட்டரில் கேட்டாங்கன்னா எல்லாத்தையுமே மீட்டரில் மாற்றிங்க, கிலோமீட்டரில் கேட்டாங்கன்னா கிலோமீட்டரில் வச்சு சால்வ் பண்ணுங்கள். இதே வந்து செகண்டில் கேட்டாங்கன்னா, நொடியில் கேட்டாங்கன்னா நொடியில் மாற்றிட்டு சால்வ் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். அந்த கன்வர்சேஷன் மட்டும் கரெக்டாக பண்ணிவிடுங்க. அந்த நிமிடத்தில் மாற்றுறது இல்லை செகண்டில் மாற்றுறதுலாம் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி நிறைய பேர் கொஸ்டின் பேப்பரில் ரெகுலராக பார்த்துட்டு இருப்பீங்க. இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சால்வ் பண்ண தேவையில்ல, ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். இந்த ட்ரிக்கை மட்டும் இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டாங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிவிடுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, போலீஸ் திருடன் 2 பேர் கொடுப்பாங்க. போலீஸ் வந்து 21 மீட்டர் பர் நிமிடம், அதாவது அவரோட வேகத்தை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி திருடனோட வேகத்தை கொடுத்துருவாங்க. அவர்களுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவோ அதை கொடுத்துருவாங்க. இப்போ இதே வேகத்தில் போனாங்கன்னா போலீஸ் வந்து திருடனை எந்த நிமிடத்தில் அல்லது எந்த நேரத்தில் எவ்வளோ செகண்டில் பிடிப்பாருன்றது தான் வந்து கேள்வி கேட்பாங்க. இதை வந்து ஃபார்முலா போட்டு குழப்பி அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா ஆன்சர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக வரும், டைமும் நம்மளுக்கு அதிகமாகிடும். இப்போது சிம்பிளாக எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போது போலீஸ் வந்து 21 மீட்டர் பர் நிமிடம் ஸ்பீடில் போகிறாரு. திருடன் வந்து 15 மீட்டர் பர் நிமிடம் ஸ்பீடில் போகிறார். இப்போது அவங்களுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து 114 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ இருக்கிற இந்த 114 மீட்டரை போலீஸ் எப்படி கடக்கிறாரு, எவ்வளவு நேரத்துல கடப்பாருன்றது கண்டுபிடிச்சா போதும். அதுவும் எப்படின்னா, இவர் நார்மலா 21 மீட்டர் ஸ்பீட்ல போறாரு, இவர் வந்து 15 மீட்டர் ஸ்பீட்ல போறாரு. அப்போ போலீஸ் வந்து 6 மீட்டர் பர் நிமிடம் ஸ்பீட்ல எக்ஸ்ட்ரா போவார். சரிங்களா? திருடனை விட 6 மீட்டர் பர் நிமிடம் எக்ஸ்ட்ரா போவார். அந்த எக்ஸ்ட்ரா போற ஸ்பீட்ல தான் வந்து இந்த 114 மீட்டரை அவர் கடப்பார். தெளிவா புரியுதா பாருங்க.
இவர் ஒரு ஸ்பீடில் போகிறாரு, இவர் ஒரு ஸ்பீடில் போகிறாரு. இவங்க 2 பேர் இருக்கிற ஸ்பீடு வித்தியாசம் வந்து கண்டுபிடிக்கிறோம். அது வந்து 6 மீட்டர் பர் நிமிடம். அதாவது இவர் போலீஸ் வந்து 6 மீட்டர் பர் நிமிடம் ஸ்பீடு வந்து எக்ஸ்ட்ரா போவார் திருடனை விட. அப்போ அந்த 6 மீட்டர் பர் நிமிடம் ஸ்பீடில் தான் வந்து இந்த 114 மீட்டர் டிஸ்டன்ஸை அவர் கவர் பண்ண போகிறார். அப்போது 114/6ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். 6வது வாய்ப்பாடில் ஒரு முறை, 6வது வாய்ப்பாடில் இங்கே ஒரு முறை, மிச்சம் இருக்கிறது 5. 6வது வாய்ப்பாடில் 54 வந்து 9 முறை வரும். அதாவது 19ன்னு வருதுங்களா? ஓ 19 நிமிடத்தில் தான் வந்து அவர் அந்த திருடனை பிடிப்பார். இதுதான் வந்து ஆன்சர். இதே டைப்பு கீழே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இந்த கொஸ்டின் வந்து போலீஸ் வந்து 21 கிலோமீட்டர் பர் மணி அந்த வேகத்தில் போகிறாரு. இது திருடன் வந்து 15 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் போகிறார். அவங்க 2 பேருக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து 150 மீட்டர். இப்போ போலீஸ் வந்து திருடனை எந்த டைமிங்கில் எத்தனை நொடிக்கு அப்புறம் அவரை பிடிப்பாருன்றது தான் வந்து கேள்வி. இதே டைப்பு தான் கேள்வியில் என்ன டேட்டா கொடுத்துருக்கு, என்ன டேட்டாவில் ஆன்சர் கேட்குறாங்கன்றத தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இது உங்களுக்கான 2வது கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் சொல்கிறவங்க 2வது கேள்வி மென்ஷன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். மொத்தமாக 2 கேள்வி கேட்டிருக்கேன். அந்த 2 கேள்வியை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும் இந்த டாப்பிக்கில் இருந்து. இதுதான் வந்து பேசிக். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் வந்து நம்ம எதை எடுத்து போட போகிறோம்னா ரயில் கணக்குலாம் வரும் இல்லைங்களா? ஒரு ரயில் போகுது, ஒரு போஸ்ட் தாண்டறதுக்கு, ஒரு பிரிட்ஜு தாண்டறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து 2 ரயில் ஆப்போசிட் டு ஆப்போசிட்டில் வருது, அந்த ஸ்பீடு, டைமிங்கு இதெல்லாம் கேட்பாங்க இல்லைங்களா? அந்த சம்மெல்லாம் வந்து செகண்ட் பார்ட்டாக போடுறோம். உங்களுக்கு இந்த பார்ட்டில் எதாவது இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அடுத்த பார்ட்டை அந்த தப்புலாம் வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணி போட முடியும். இதே போல் செகண்ட் பார்ட் வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் அவருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு செகண்ட் பார்ட் வேணுன்றது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படி கனவுகான் ஜீவா. நன்றி, வணக்கம்.